ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெண்களில் பல பேருக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பேக் பெயின் அண்டு முட்டி வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு கீரைகளை அதிகமாக நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி முடக்கத்தான் கீரை குழம்பு தான் உங்களுக்கு எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வடைப்பூடுன்னு சொல்லுவாங்க, பெரிய பூடு சேர்த்து தேவையான அளவு தக்காளி ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் முடக்கத்தான் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிட தேங்காய் சேர்த்து இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூடவே நான் அரைச்சி வச்சுருக்க அந்த முடக்கத்தான் கீரையும் சேர்த்துக்கிட்டேன். நமக்கு தேவையான மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வத்த விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான முடக்கத்தான் கீரை குழம்பு ரெடி.